சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ்குமார், விவரங்கள். நிச்சயமாக ஷாம், கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பகலாக, அதாவது 24 மணி நேரங்கள் பெய்த மழையின் அளவு 41 mm பதிவாகியது. குறிப்பாக இன்று அதிகாலை 6 மணி முதல் 10 மணி வரை, அதாவது 4 மணி நேரத்தில் மட்டுமே பெய்த மழையின் அளவு 43 mm பதிவாகியுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையின் தாக்கத்தால் கும்மிடிப்பூண்டி பகுதியை சுற்றியுள்ள பல இடங்களில் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளித்து வருகிறது. இதில் குறிப்பாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியும் சில இடங்களில் மழைநீரானது புரண்டோடியும் காணப்படுகிறது. இதில் மழைநீர் அதிக அளவில் தேங்கக்கூடிய சின்னபுரம் பகுதியில் தேங்கிய மழைநீரை அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் நீரை பிளந்து செல்கின்றன. அவ்வாறு செல்லும் போது சில வாகனங்கள் பழுதடைந்தும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தும் காணப்படுகிறது. தேங்கிய மழைநீரை வெளியேற்ற பல இடங்களில் துறை சார்ந்த அதிகாரிகள், அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பரிந்துரையின் பேரில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமலே கிடப்பில் உள்ள நிலையில் தொடர்ந்து மீண்டும் பல இடங்களில் பள்ளங்கள் தோண்டி அதிகாரிகள் நிரந்தர தீர்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வருகிறாங்க. விபத்தையும் உயிர் சேதத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளே பல இடங்களில் பள்ளங்களை தோண்டி விபத்துகளுக்கு வழிவகுத்து வராங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு ஷாம். கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மகேஷ்குமார் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார்.